Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த கான்செப்ட் பத்தி படிக்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா Van de Graaff ஜெனரேட்டர் பத்தி பார்க்க போறோம். சோ Van de Graaff ஜெனரேட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கான்செப்ட்டா தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் இது எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படினு கேட்டிங்கனா மேபி நம்ம எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா இந்த மாதிரியான கான்செப்ட் அப்படிங்கிறது சில இடங்கள்ல நமக்கு தேவைப்படுது. நம்ம மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமான ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த பவர் சிஸ்டம் அல்லது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கான நிறைய அனாலிசிஸ்க்காக பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த Van de Graaff ஜெனரேட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ அதுக்காக தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படினு சொல்லி நினைச்சேன். சோ இந்த Van de Graaff ஜெனரேட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேர்ல இருக்கு ஜெனரேட்டர் அப்படிங்கிறதுனால ஏதோ சம் அமௌண்ட் ஆஃப் பவரை ஜெனரேட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இதோட முதல் விஷயம். ஓகேவா? அது என்ன பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா DC, அதாவது டைரக்ட் கரண்ட், ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட்டை ஜெனரேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு Van de Graaff ஜெனரேட்டர் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் லோ கரண்ட் சப்ளை, லோ அமௌண்ட்ல ஒரு கரண்ட் சப்ளை பண்ணி ஒரு பெரிய ஹையர் வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மெயின் விஷயம் அப்படிங்கிறது இந்த மெயின் டெஃபினிஷன் ஆஃப் Van de Graaff ஜெனரேட்டர். இந்த Van de Graaff ஜெனரேட்டர் அப்படிங்கிறது மெயினா எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெல்ட் அப்படிங்கிறது இருக்கும். பெல்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில்க்லயோ அல்லது ஒரு ரப்பர்லயோ மேடான ஒரு பெல்ட்டை ஒரு புல்லை, ரெண்டு புல்லையில ரோல் பண்ண வைப்பாங்க. கீழே இருந்து மூவ் ஆகக்கூடிய பெல்ட் மேலே போய் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெரிக்கல் மெட்டல் ஸ்பெரிக்கல் ஷேப்ல உள்ள ஒரு மெட்டீரியல்ல போய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் பண்ண போகுது. ஓகேவா? Van de Graaff ஜெனரேட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சார்ஜ் இன்டியூஸ், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டாட்டிக் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த Van de Graaff ஜெனரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்கு எதுக்கு அண்டர் ஸ்டடீஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஸ்டடீஸ்க்கு கீழே வருது இந்த இது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அல்லது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன், கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரியான பேர் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப அதிகமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படக்கூடிய பேர்கள். ஓகேவா? ஸோ இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அயன், பெரிய ஒரு ஸ்பெரிக்கல் அயன் ஷேப்பில் ஒரு பால் மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே ஒரு டவர் வச்சு, ரெண்டு டவர் இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளை இருக்குது. அந்த புள்ளைக்கு மேலே தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கன்வேயர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே உள்ள புள்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா புள்ளை 1, அதாவது P1 அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே உள்ள புள்ளைக்கு P2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கீழே உள்ள புள்ளைங்கிறதுல ஒரு மோட்டர் கனெக்ஷனை கொடுத்து ரன் பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ தட் இந்த பெல்ட் கீழேருந்து மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ள புள்ளையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள புள்ளைக்கு பக்கத்தில் ஒரு காம்பு வச்சிருப்பாங்க, மேலே ஒரு காம்பு அப்படின்னு வச்சிருப்பாங்க. மேலேருந்து காம்பு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியருக்கு உள்ளே வச்சிருப்பாங்க. இன்டர்னலாக அந்த காம்பு வச்சிருப்பாங்க. மேலே உள்ள ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் மட்டும் தான் அதோட சர்ஃபேஸ் இருக்கும், உள்ளே எம்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு காம்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு காம்புக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து சப்ளை கொடுக்குறாங்க, டிசி சப்ளை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதாவது வித் ரெஸ்பெக்ட் கிரவுண்ட் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குறாங்க அந்த காம்பு அப்படிங்கிறதுக்கு. ஸோ பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்போட எட்ஜ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இன்டியூஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக இந்த சுற்றி உள்ள ஏர் அயனைஸ் பண்ணுறது மூலமாக அதில் உள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிடும், பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ரிப்பல் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு மீதி ஏரில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ட்டுக்கு ரிப்பல் பண்ணி விட்டுரும். ஸோ தட் பெல்ட் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸால் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பெல்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே பார்த்து மூவ் ஆகி போயிட்டு இருக்க காரணத்தினால இந்த பெல்ட்டில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் கீழே இருந்து இந்த புள்ளை வழியாக மேலே போக ஆரம்பிக்கும். மேலே போனோன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஸ்பீருக்குள்ள ஒரு கோம்பு இருக்கு இல்லையா? அந்த கோம்பில் போய் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது நடக்கும். இந்த பெல்ட்டில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அங்கே போய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் தனக்குள்ளே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அந்த காம்புக்கு ரிப்பல் பண்ணி விட்டுரும். அந்த காம்போட எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா காம்பு அந்த இன்டர்னல் ஆஃப் த ஸ்பியரில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த காம்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தான் அக்குமுலேட் பண்ண பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் சுற்றி உள்ள ஸ்பியருக்கு இது பண்ணி விட்டுரும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். அதாவது சார்ஜ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்புக்கு காம்பு வழியாக வெளியில் உள்ள ஸ்பியருக்கு அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள அந்த ஸ்பியர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த புள்ளை 2க்கு பக்கத்தில் ஒரு காம்பு இருக்கு இல்லையா? ஸோ அதான் என்ன பண்ணால் அந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அந்த சுற்றி உள்ள ஸ்பியருக்கு. பட் இந்த ஒரு பெல்ட் புள்ளை 2 இருக்கு இல்லையா? இது பக்கத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் புள்ளி 1லேருந்து புள்ளி 2க்கு மேலே போயிருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கொரோனா டிஸ்சார்ஜ்னால அந்த காம்புக்கு பக்கத்தில் உள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிடும். இதை அட்ராக்ட் பண்ணுறது மூலமாக இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ பெல்ட் வந்து கீழே வரும்போது நோ சார்ஜ் அப்படிங்கிற கண்டிஷன் தான் வரும். அதில் எந்த சார்ஜுமே இருக்காது, ஜஸ்ட் நியூட்ரலைஸ் கண்டிஷன் தான். பெல்ட் வந்து மேலேருந்து கீழே வரும். ஆனால் கீழே இருந்து மேலே போகும்போது ஒரு பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் மேலே போயிட்டு இருக்கும். ஸோ அதை சுற்றி உள்ள ஸ்பியர், மேலே உள்ள அயன் ஸ்பெரிக்கல் ஸ்பியரை வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் அக்குமுலேட் ஆக வைக்கணும். ஓகேவா, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து மேலே உள்ள ஸ்பியரில் அக்குமுலேட் ஆகிற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹையர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகுது இந்த ஜென்ரேட்டர்னால. ஓகேவா, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேன் டி கிராஃப் ஜென்ரேட்டர் விச் ப்ரொடியூசஸ் ஹை பொட்டன்ஷியல், அதாவது வந்து ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆக்சிலேட் பண்ணுறதுக்காக. சில இடங்களில் வந்து சார்ஜ் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அந்த சார்ஜை வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ண வேண்டியிருக்கும், வேகமாக வந்து ஆக்சிலேட் பண்ண வேண்டியிருக்கும். நியூக்ளியர் டிஸ்இன்டெகிரேஷன் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஆக்சலரேஷனுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேன் டி கிராஃப் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது பேசிக் ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நம்ம எலக்ட்ரிக்கல் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்குமுலேஷன் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சலேஷனுங்கிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது சம்மந்தமான அப்ளிகேஷனும் எக்கச்சக்கமாகவே இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, வேறு எந்த மாதிரியான அப்ளிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த வேன் டி கிராஃப் ஜென்ரேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in next video. Until then, bye, cheers and thank you so much for watching.